கோடாளி அவன் அவன் பார்த்தா அவன் ஒன்னும் வேட்டம் பழகுது என்ன வேட்டம் பழகுது அம்மா. அம்மா என் மகனோ கோவக்காரன், அவனுக்கு சொல்லவே முடியாது. அவன் கோத்து பார்க்கும்போது ஆமா இந்த நன்றி நான் மறக்கவே மாட்டேன் அம்மா, மறக்கவே. ஒரு பெட்டை தாய்வது கொடிய பாவம், பசுவை கொள்வது சிசை கொள்வது கொடிய பாவம் என்று சொன்னார்கள். அதை விட பெற்றெடுத்த தாயை கொள்வது கொடிய பாவம் முடியாது. என் உயிரே போனாலும் சரி உன் தாயை கொள்ள விட மாட்டேன், விட மாட்டேன். பரசுராமன் விருது சென்றான், எப்போது வருவான் வருவான் என்று வருகையில் பார்த்திருக்கிறேன். அதோ விரைந்து வருவது ராமன் தானே. சண்டகாரை வெட்டி ஆயிட்டா அப்பா, தாயின் சிரத்தை கொய்து விட்டாயா, அவளை வெட்டி சாத்தி விட்டாயா அப்பா. மிக்கவன் உன்னுடைய வார்த்தை கேட்டு சென்று பெற்ற தாயை சந்தித்து என்று பாராமல் வெட்டி சாத்தி விட்டாயா. ஆமாம் அப்பா, ஆனால் ஓடினார்கள், விடவே இல்லை அப்பா. அந்த நேரத்திலே அருந்ததி பாலை ஒன்று அருந்ததி பெண்ணானவள் குறுக்கிட்டிருக்கிறார். நான் எவ்வளவு எடுத்து வைத்தேன், ஆனால் கேட்கவில்லை. இரண்டு பேருமே வெட்டி விதித்து விட்டேன். ஆமா, நீ அல்லவா எனது மகன். இளைய மகனாய் இருந்தாலும் சொன்ன வார்த்தை காணாமல் கேட்காமல் தட்டி நடக்காமல் என் வார்த்தை ஏற்றி நடந்தாய் அல்லவா பரசுராமா. உன்னை நான் பாராட்டுகிறேன். இந்த சமயத்தில் உனக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் தூண்டுகிறது. காரணம் என்ன? தான் பெற்ற தாய் என்று பாராமல் வெட்டி வைத்து விட்டாய் அல்லவா. என் மனம் இப்பதான ஜில்லுன்னு குளிர்ச்சி அடிச்சிருக்குது. 4000 குடம் பார்த்தது போல் என் மனம் குளிர்ந்திருக்கிறது. மன மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், மன சந்தோஷமா இருக்கிறேன். இந்த சமயத்தில் உனக்கு 4000 வரம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் தூண்டுகிறது. வேண்டும் வரத்தைகளை கொடுக்கிறேன். அப்பா, எனக்கு 4000 வரம் வேண்டாம். 3 வரம் கேட்டேனே, அந்த 3 வரத்தை கொடுத்தால் அதுவே போதும். அன்று எனக்கு அவசர காலம் வரும் நேரம் வரும் கேட்கிறாயே, அத்தகைய வரத்தை கொடுக்க வேண்டும் அவ்வளவுதானே. சரி, கேட்க வரத்தை கேட்கிறேன். அப்பா, 3 வரத்திலே முதலில் வரம் பெற்ற தாயினுக்கு எதையோ கேட்பாய் ஏதோ கேட்பாய் என்று உனக்கு சத்திய வாக்கு செய்து தந்து விட்டேன். மீண்டும் பெற்ற தாய் தான் எனக்கு வேண்டும் என்று கேட்டு விட்டாயே. நானும் உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன், மீற முடியவில்லையே, என்ன செய்வது? சரி, முதல் வரும் உன் தாயானவள் வர வேண்டும், உயிரோடு பெற வேண்டும். அப்பா, உயிர் பற்றி மீண்டும் உன்னை சந்திக்க வேண்டும். ஆமாம், அவள் இடத்தில் நீ பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆமாம், சரி, ஒரு வரம் கொடுத்தேன். இரண்டாவது வரம் என்னுடைய அண்ணன்மார்கள் கானகத்திலே இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள், நடிக்கிறவராக மீண்டும் சுயநிலை பெற வேண்டும். சரி, இரண்டாவது வரத்தை அளித்தேன். மூன்றாவது வரம் இன்னொரு நீங்க இத்தனை காலமாக கானகத்திலேயே தவமாக தவம் இருந்து தவ வலிமை பெற்றிருக்கிறேன். தவ வலிமையால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க வேண்டும் என்று சாதித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த தவ வலிமை எனக்கு தாராளத்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இதை வைத்து தானே இத்தகைய செயலை செய்து கொண்டிருக்கிறார். தாய் என்று பாராமல் ஆணையிட்டுக் கொள்ளும்படி கற்றிருக்கிறாய். அத்தகைய தவத்தை நாம் தாரவாத்து வெற்றி விட்டவனால் பலம் குறைவிடும் என்று எண்ணம். சரி, நீ கேட்டவாறு 3 வரத்தை கொடுத்தேன். அப்பா, மீண்டும் ஒரு உதவி. என்னப்பா? பெற்ற தாய் உயிரோட வேண்டும். அந்த திக்கில் பெண்ணை வெட்டினே இருவருமே உயிரோட வேண்டும். அவர்கள் உயிருடன் பெற வேண்டும். ஆமா, உயிர் பெற வேண்டும். ஆமா, இதை பார்த்தாயா, கமண்டல நீர் எடுத்து செல்ல வேண்டும். தாயின் உடலே தாயின் சிரம நீச்ச பெண் உடலை நீச்ச பெண் சிரத்தை பொருத்தி ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் என்று ஒரு உச்சரித்தால் மீண்டும் உன் தாய் உயிர் பெறுவாள். அவள் பாதத்தில் விட்டு மன்னிப்பு கேட்கலாம். என்னுடைய தந்தை விரபாரம் இதே இடத்துக்கு வந்து விட்டு இதோ இந்த கமலூர் தண்ணியை 3 முறை ஓம் நமச்சிவாய என்று கூறி இப்போ தெளிக்கிறேன். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, அம்மா அம்மா அம்மா, ஐயோ அம்மா, அப்பா
தப்பு நடந்து போச்சா? தவறு நடந்து விட்டதா? என்ன தவறு நடந்தது? உன்னுடைய வார்த்தை பிரகாரம் இந்த கமலர் தண்ணியை தெளித்தேன். 3 முறை ஓம் நமச்சிவாய தெளித்தேன். ஆனால் என் தாயின் சிரம் அந்த நீச்சல் உனக்கு ஒன்று இருக்கிறது. அந்த நீச்சல் உனக்கு சிரம் தாயின் உடலுக்கு இது அம்மா யாருன்றே தெரியவில்லை. யாரப்பா? மாற்றி மாற்றி பொருத்தி விட்டாய். அந்த காட்சியை நான் நேரில் பார்க்கணும். அப்படியா? அம்மா உன் தாயின் உடலை நீச்சப்பெண் திறம், நீச்சப்பெண் உடல் தாயின் திறம் இப்படி மாற்றி பொறித்து உயிர் கொடுத்து விட்டாய். அவசர செயல் காரணம் என்ன? உன் தாயை சந்திக்க வேண்டும், அதனால் தவறு ஏற்பட்டது என்று உனது கருத்து. அப்பா, நீ செய்த தவறு கிடையாது. இந்த தவறு உன் தாய் செய்த தவறப்பா. என்னுடைய தாயா? ஆமாப்பா. காரணம் என்ன தெரியுமா? ஒரு சமயத்திலே தவம் இருந்தேன். என்னுடைய தவ நிலைமை கெடுத்த பெண்மணி யாரா இருந்தாலும் சரி, சண்டாலியா போகும்படி சாபத்தை கொடுத்தேன். காலை பிடித்து கண்ணீர் விட்டா சுவாமி அறியாத செய்த வழக்கு பெரிய எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டாயே. இதுக்கு சாபத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் மாற்றி அமைக்க முடியாது. கொடுத்த சாபம் கொடுத்தேன் சொன்னேன். சாரி, விமர்சனம் என்னவென்று கேட்டால், நீ எப்போது பதிய மருந்து மாட்டானை மனதில் நினைக்கிறாயோ அப்போது நான் கொடுத்த சாபம் பலிக்கும் என்று சொன்னேன். அன்று கொடுத்த சாபம் இன்று உடல் வேறு சிறவேறு மாறி சண்டாலியாக காட்சியளிக்கிறாள். பாவப்பட்ட உடலிலே புண்ணியப்பட்ட முகமும், புண்ணியப்பட்ட உடலிலே பாவப்பட்ட முகமும் இப்படி மாற்றி மாற்றி பொறுத்து உயிர் கொடுத்து விட்டாய். நீ செய்த தவறு கிடையாது. தாய் கொண்டதால் மாதுரி தோஷம் என்று உன்னை சூழ்ந்து கொண்டது. அதை பார்த்தாயா? நீச்சப்பெண் அவர் கிரகத்திலே கொண்டு விட்டுவிட்டு மீண்டும் தவத்தை நாடி சபம் இருந்து செய்த பாவத்தை அத்தனை போக்கிக்கொள். கடந்து செல். இப்போது உடல் வேறு சிறவேறு மாறிவிட்டது. உண்மைதான் சுவாமி. சிரமானது சக்தியின் தரமும், பாவமான நீச்சப்பெண் உடலாக இருக்கிறது. இந்த நேரத்தில் உடவேறு சிறவேறு மாறியதால் இன்று முதல் இந்த உலகத்தில் உனக்கு மாறி என்ற நாமதேயம் விளங்கும். மாறி மாறி மாறி. மீண்டும் நான் தபத்தில் அமரப் போகிறேன். எனக்கு பக்க பலம் இருந்து உதவியா இருக்க வேண்டிய தவநிலை வேண்டி பாவப்பட்ட உடலை சுமந்து கொண்டிருப்பா. என் ஆசனத்துக்குள்ளே உனக்கு அனுமதி கிடையாது. பக்கம் இருந்து எனக்கு பாதுகாப்பது கடமை. அமரே. அப்படியே ஆகட்டும் சுவாமி. வரவேற்று வருகிற சமயத்தில் நான் பெற்ற 7 பிள்ளை இறப்ப காரணமா இந்த முனிவன் என்றைக்காவது இருந்தாலும் சரி என்னுடைய கரத்தினால் இறப்பு என்று சொன்னேன். இந்த முனிவன் தானத்தில் இருக்கிறான். இதுதான் தக்க சமயம். முனிவன் காத்திவீர அர்ஜுனன் அயோத்தி நாட்டை பரிபாலம் செய்யக்கூடிய 1000 கரம் பெற்றவன் பரசுராமன். காத்திவீர அர்ஜுனனை கட்டாரியால் தாக்கிவிட்டான். ஆர்வமென்னே படையோடு வந்தான். உணவு கேட்டான், உணவு கொடுத்தேன். காமதேனு பசு உறவடித்தேன். பசுவை கேட்டால் கொடுக்க மறுத்ததால் மகன்கள் காட்டு மக்கள் கட்டியிருத்தார்கள். வெண்ணை நோக்கி செல்ல கீழே விழுந்து மாண்டுவிட்ட காரணத்தால் அன்று என் மீது சினம் கொண்டான். இன்று தவநிலையில் இருக்கிற சமயத்திலே கட்டாரியால் தாக்கிவிட்டான். ராமா, நீ யார்? நான் யார்? பக்கம் இருக்க மாறி யார் என்று மக்களுக்கு உலக உணர்த்த வேண்டும். நான் யார் தெரியுமா? உலகெல்லாம் படியலக்கம் பரம்பொருளாகிய சிவபெருமானே யான். என் பக்கம் இருக்கும் ஆதி பராசக்தியானவள் இப்போது மாறியாக அவதாரம் எடுத்திருக்கிறார். இந்த அவதாரம் எதற்காக மானிடராக எடுத்திருக்கிறோம்? மானிடரில் எந்த காலத்தில் எந்த பெண்மணியும் கணவனுக்கு வஞ்சகம் செய்யக்கூடாது. எக்காலத்தில் எந்த கோணத்தில் எந்த நேரத்தில் எப்போதுமானாலும் தன்னுடைய மனதை பறிகொடுக்க கூடாது. மனம் பறிகொடுத்தால் உடல் பறிகொடுத்தது போல். மனம் உறுதியாக இருந்தால் எத்தகையவனும் யாரும் ஒன்று செய்துவிட முடியாது. இவள் மனம் பறிகொடுத்தால் அவள் மனநிலை உடல்நிலை மாறிவிட்டது. காரணம் என்ன? கணவனை மறந்தால் மாற்றானை மனதை நினைத்தால் அதனால் ஏற்பட்ட விளைவு பாவப்பட்ட உடலை சுமந்து கொண்டிருக்கிறாய். ஆகையால் எஞ்சான் உணவுக்கு சிரசே பிரதானம் என்ற காரணத்தால் இந்த உலகத்திற்கு இவள் தான் உனது தாய். செய்த தவறுக்கு தண்டனை. இது போன்ற மானிட மக்கள் எப்போது எந்த நிலையில கணவன் இருக்கிற சமயத்திலே, கணவன் வாழும் சமயத்திலே கணவனுக்கு தாலி கட்டிய சமயத்திலே எந்த கோணத்தில் எப்போதும் மாற்றான் ஒருவனை மனதில் கூட நினைத்து பார்க்க கூடாது என்பதை எடுத்து காட்டுவதற்காகவே இந்த அவதாரம் எடுத்தோம். அப்படி உடல் ஒரு சேர்ந்த அளவிற்கு ஏற்பட்ட தண்டனை என்னவென்று நாம் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். ராமா, என்னுடைய அவதாரம் இதோடு முடிகிறது. இன்னும் சிறிது நேரத்தில்
உயிர் போக போகிறது. நான் என் மாண்ட பிறகு எனக்கு ஈம கடனை செய்து முடிக்க வேண்டும். மாறி சுவாமி இந்த உலகத்தில் மாறி மாறி என்று 108 அவதாரம் எடுக்க வேண்டும். ஆகட்டும் சுவாமி. இறுதி என் பதம் வந்து சேர்ந்தால் உனக்கு இடமாக கிடைக்கும். உனக்காக நான் காத்திருப்பேன் சிவலோகத்தில். சுவாமி பதி வேண்டும் பதி வேண்டும் பதி வேண்டும் சுவாமி. அம்மா என்னது பதியே பதியே என்று 7 முறை மாறு தட்டி கூறினால், ஆனால் 7 21 தலைமுறை அந்த சூரிய வம்சத்தை அழிப்பேன். இது உண்மையே சத்தியம் அம்மா, சத்தியம்.